Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மணிக்குமார் வணக்கம் சொல்லுங்க. கோவை ஜெகநாதர் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருது. பக்தர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தேர் இழுக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. கோவையில பாத்தீங்கன்னா 34வது இந்த ஜெகநாதர் தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த உலக புகழ்பெற்ற இந்த புராதனமான பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை, இதை பின்பற்றி அகில உலக கிருஷ்ண பக்தர்கள் இயக்கத்தின் சார்பில் வருடம் கோவையில் இந்த ஜெகநாதர் தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. இது 34வது ஆண்டாக இந்த தேர் திருவிழா இப்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் சார்பில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மற்றும் கோவை பொறுப்பு அமைச்சருமான திரு சம்பத்குமார் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேர்முட்டி பகுதியிலிருந்து துவங்கிய இந்த பிரம்மாண்டமான தேர் திருவிழா ராஜவீதி, ஒப்பனகார வீதி, வைஷ்யால் வீதி, கருப்பண்ண வீதி வழியாக மீண்டும் தேர்முட்டியை வந்து அடையும் வகையில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 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 தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வு என்னவென்றால், இந்த மூல விக்கிரகங்கள் இந்த தேர் பவனியில் பங்கேற்பதுதான். ஜெகநாதர் தேர் திருவிழாவில் மட்டுமே மூல விக்கிரகங்கள் தேர் பவனியில் இடம்பெறும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 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 தேர் திருவிழாவில் பூரி ஜெகநாதர் மட்டுமல்லாமல் பால தேவர் மற்றும் சுபத்ரை ஆகியோரின் மூல விக்கிரகங்களும் இந்த தேர் விழாவில் இடம்பெற்றிருக்கின்றன. கோவையில் இந்த விழாவில் முக்கிய தொழிலதிபர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவில் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்ற கோஷத்துடன் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் சாலை முழுவதும் நடனமாடிக்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ரத யாத்திரை இன்னும் சற்று நேரத்தில் அந்த கோவில் உள்ள பிரசித்த பெற்ற தர்கா முன்பு வரும் பொழுது அங்கு இஸ்லாமியர்கள் அந்த தேருக்கு அவர்கள் வரவேற்று அவர்கள் பூஜை செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேர் பவனி அந்த மாஸ்க் முன்னாடி வர்றதுக்கு இருக்கு. இது கை குழந்தைகளுடன் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு அந்த பகுதியிலே ராஜவீதி, உப்பனகார வீதியிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுத்து மாற்றுப்பாதையில் வாகனங்களை அனுப்பி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர் திருவிழா இந்த மாலை 6 மணி 7 மணி சுமார் மீண்டும் தேர் நிலையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி மணிக்குமார். Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.